ஹாய், மைசெல்ஃப் தமிழரசன். நான் திருவள்ளூர் மாவட்டம் கல்யாணிக்குப்பம் கிராமத்திலிருந்து வரேன். லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A தேர்வில் ஓவரால் ரேங்க் 508, கம்யூனிட்டி ரேங்க் 41 எடுத்து இப்போ வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்கில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். நான் ப்ரிலிம்ஸில் 165 கொஸ்டின்ஸ் இது கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து 2A மெயின்ஸில் 154 கொஸ்டின் போட்டிருக்கேன். தமிழில் 60க்கு 57 போட்டிருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா, அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றி நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிருந்தால் இன்னொரு ஒரு 5 வருஷம்னா அதில் ஒரு பெரிய லெவலில் போயிருக்க முடியும். அக்கம் பக்கத்தில் நேரத்தை வீணடிக்கிறேன்னு டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இது சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க மேம்? நம்ம சொந்தக்கார மத்தியில் சொல்லவா வேணும்? என்ன பையனுக்கு இவ்வளோ வயசாகுது, பொண்ணுக்கு இவ்வளோ வயசாகுது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலையா, படிப்புன்னு இருக்கிறீங்களேன்னு. நம்ம பிள்ளைங்க முன்னேறணுன்னா நம்ம தான் உறுதியாக இருக்கணும். அவங்க மேலே நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். நம்ம சொந்தக்காரங்க நம்பிக்கை வைக்கல, அக்கம் பக்கம் இந்த ஊர் யாருமே நம்பிக்கை வைக்கலைன்னு அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். அவங்க படிப்பு மேலே நம்பிக்கை வச்சு அவங்க படித்து முன்னுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு துணையாக நிற்கணும், ஊன்றுகோலாக இருக்கணும். உங்களுடைய பயணம், டிஎன்பிஎஸ்சி பயணம் எப்படி தொடங்கியது? நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோடய சிஸ்டர் தான். அவங்க வந்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க படிக்கிறத பார்த்து எனக்கும் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசை வந்துச்சு. அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். உங்களுடைய பயணம் எத்தனை ஆண்டுகள் சார்? என்னோடய பயணம் வந்து நான் காலேஜ் முடித்த நெக்ஸ்ட் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சார். 2020 இது வரைக்கும் வந்திருக்கேன். அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்குங்க சார். இது உங்களுடைய எத்தனாவது முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க குரூப் 2ல்? குரூப் 2ல் வந்து எனக்கு இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் சார். எனக்கு போன முயற்சியில் எதனால் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? என்ன தவறு பண்ணீங்க? போன முயற்சியில் வந்து நான் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கல சார். அதுவும் இல்லாமல் போன லாஸ்ட் எக்ஸாமில் வந்து 2 2A வந்து செப்பரேட்டாக வைக்கல, எல்லாமே ஒரே இதான் வச்சுருந்தாங்க. எனக்கு ப்ரெசன்டேஷன் வந்து எனக்கு வந்து வராது அவ்வளோவா. இப்போ இது மாதிரி 2TA வந்து இப்போ வந்து செப்பரேட்டாக வந்து இது வந்து வச்சுருக்காங்க. எனக்கு இது வந்து இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய சான்ஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டு 2A ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். ஏன்னா 2A எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் வராது. அதனால் 2A வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸராக படித்தேன் சார். ஓகே, இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பற்றி பேசுவோம் சார். ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி தயாராகணும் அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் பொது தமிழா பொது ஆங்கிலமா சார்? நான் வந்து பொது தமிழ் எடுத்து படித்தேன். பொது தமிழ். ஓகே, இப்போ பொது தமிழுக்கு 100 கேள்விகள் இருக்குது. அதில் இலக்கணம் தான் அதிகப்படியான சிலபஸ். இப்போ நீங்கள் படித்ததை விட இப்போ அப்டேட்டட் சிலபஸில் இலக்கணத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னே இலக்கணம், செய்யுள், உரைநடை 3க்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமாக தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அது ஒரு 15 கொஷின்ஸ் வருது. மிச்சம் எல்லாமே 85 வந்து இலக்கணம் பேஸ்டாக இருக்குது. இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு எப்படி படிக்கணும், நீங்கள் எப்படி படிச்சிங்க, அது ரெண்டுத்தையுமே சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ நான் படிக்கும்பொழுது வந்து அதிகம் மெஜாரிட்டி வந்து இந்த இலக்கணத்தை இது வந்து இலக்கியத்துக்கு கொடுத்துருந்தாங்க சார். அந்த இலக்கணம் வந்து ஒரு 15% தான் வந்து இவர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து இப்போ வந்து 50%க்கு மேலே வந்து அந்த இலக்கணம் தான் சார் வந்து கேட்குறாங்க. நான் படிக்கும்பொழுது நான் வந்து எப்படி படித்தேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக 6லேருந்து 12th வரைக்கும் சிறப்பு தமிழ் ஃபுல்லாக இது சமச்சீர் புக்கு ஃபுல்லாக வந்து படித்து முடித்தேன் சார். ஒன்ஸ் சமச்சீர் புக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து 11th 12th வந்து சிறப்பு தமிழ் புக்கு பழைய புக்கு புது புக்கு சேர்த்து படித்தேன் சார். ஒன்ஸ் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமே ப்ரீவியஸ் கொஸ்டின் போனேன் சார். இப்போ வர ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தமிழ் வந்து கேட்குறது வந்து இப்போது ரொம்ப வந்து டெப்த்தாக போய் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ படிக்கும்பொழுது நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா, ஸ்கூல் புக் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் படித்தே ஆகணும். இப்போ அதில் வந்து இந்த இலக்கண டாப்பிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் படிக்கணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுன்னு படித்தா மட்டும்தான் உங்களை தமிழில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். தமிழில் சார் இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்குல்ல, ஒரு 15 கொஷின்ஸ் வருது. நிறைய தமிழ் அறிஞர்கள் பற்றின கேள்விகள் அதில் இடம்பெறுது. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பள்ளி பாட புத்தகங்களே போதுமான ஒன்று தானா சார்? அதுக்கு வந்து பள்ளி பாடப்புத்தகங்களே வந்து போதுமானது தான் சார். இப்போ வந்து அறிஞர்கள்லாம் இப்போ வந்து 11th சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அறிஞர்கள் வந்து புக்கு பின்னாடி வந்து அவங்க பற்றியெல்லாம் அந்த துளிகள் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் சேர்த்து படிக்கணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது சார். ஸ்கூல் புக்கு போதுமானது சார் தமிழுக்கு. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எதனால் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். அது பண்ணுறதால என்ன பயன்? PYQ பார்க்குறதால
ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வர குரூப் 2க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். அது வந்து எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் வெறும் டிஎன்பிஎஸ்சியை பார்க்கக்கூடாது. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க பிசி எக்ஸாமும் சரி, இல்லை இது வந்து எஸ்ஐ எக்ஸாமும் சரி, இல்லை டெட்டு டிஆர்பி எல்லா தமிழ் எக்ஸாமுமே நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுக்குமே நீங்கள் வந்து நீங்களே வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கிற அந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது. அதில் இருக்கிற 4 ஆப்ஷனுக்குமே நீங்கள் வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்களே படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் இப்போ தமிழில் நீங்கள் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகே. இப்போ மேக்ஸ் ரெண்டு முக்கியமான டாபிக் இருக்குது. ஆப்டிடியூட், அதுக்கப்புறமா ரீசனிங். இது ரெண்டும் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ மேக்ஸுக்கு ஆப்டிடியூட், இப்போ மேக்ஸு வந்து எடுத்திங்களன்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கூல் புக்கு தான் படித்தேன். ஸ்கூல் புக் ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் போன கோச்சிங் சென்டர் கொடுத்த அந்த நோட்ஸ் நான் ஃபுல்லாக படித்தேன். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் படித்தேன் சார். ஆப்டிடியூடுக்குமே நான் எங்களுக்கு கொடுத்த கிளாஸ் நோட்ஸ் படித்தேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்தேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த எஸ்எஸ்சிக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதில் கொடுத்த ஆப்டிடியூட் படித்தேன். ப்ளஸ் நான் வந்து லைப்ரரிக்கு போகும்போது இந்த டாக்டர் அகர்வால் புக்கு படித்தேன் சார். அதில் இருக்கிற ஆப்டிடியூட்லாம் ஃபுல்லாக நான் வந்து அந்த ரீசனிங்லாம் எல்லாத்தையும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி படித்தேன். இப்போ மேக்ஸுக்கு நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா, காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே நீங்கள் தமிழ் ஜிஎஸ் எதனா படிச்சுங்க. ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த ஆஃப்டர்நூன் டைம் தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து லேசினஸாக இருப்போம் சாப்பிட்டதுக்கப்புறம். அந்த டைமில் நீங்கள் வந்து மேக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே. இப்போ ஜிஎஸ் பார்ட்டை பற்றி பேசுவோம். ஜிஎஸ்சில் நீங்கள் படிக்கும்போது 9 யூனிட்ஸ் இருந்தது, 75 மார்க்கு. நீங்கள் படிக்கிறப்ப எந்த யூனிட்ஸில் எவ்வளவு கேள்விகள் வரும் அப்படின்றது தெரியாது. ஒரு தோராயமாக நம்ம படிக்கிறது தான் அப்படின்னு இருந்தது. இப்போ அதை 6 யூனிட்ஸாக சிம்பிளிஃபை, அதாவது இணைச்சிட்டாங்க. ஒவ்வொரு 2 யூனிட்டாக 1 யூனிட்டாக அப்படி இணைச்சிட்டாங்க. இப்போ எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும்ன்றதையும் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஜிஎஸ் படிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து எந்தெந்த யூனிட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத கேட்குறேன். ஓகே சார். இப்போ நான் எப்படி ஜிஎஸ் படித்தேன்னா, ஜிஎஸ்க்கு வந்து நான் ஸ்கூல் புக்கு தான் சார் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி படித்தேன். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு இது மார்க்கெட்டில் வந்து இந்த ஒன்லைனில் இது வந்து கிடைக்குது சார். அதை வாங்கி வச்சுக்கின்னு ஒரு பாடம் நான் வந்து ஸ்கூல் புக்கில் படித்து முடிச்சதுக்கப்புறமே நான் வந்து தனியாக வந்து டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் சார். அதை பார்த்ததுக்கப்புறமே அந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் படித்தேன் சார். என்ன ப்ரிஃபரன்ஸில் படிச்சிங்க சார்? எந்த இதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து படிச்சிங்க ஜிஎஸ்? நான் படிக்கிற டைமில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாலிட்டி எடுத்தேன் சார். ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிச்சதுக்கப்புறமே நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூனிட் 8க்கு போயிட்டேன் சார். அதில் எது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி படித்தேன்னா, ஃபஸ்ட்டு எந்த டாபிக் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டாபிக் சூஸ் பண்ணிக்கின்னு அதை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டஃப்பாக இருக்கிற டாப்பிக்கை போவேன் சார் நான். இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு வந்து சிலபஸ் வைஸ் படிப்பீங்களா, புக் வைஸ் படிப்பீங்களா சார்? ஜிஎஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவுமே சார், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் நம்ம வந்து சிலபஸுக்கு போகணுமே. டாப் டு பாட்டம் ஸ்கூல் புக் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிலபஸை நம்ம வந்து டச் பண்ணணும். அந்த சிலபஸை நம்ம வந்து எப்படி நம்ம போனோம்னா, ஒரு சிலபஸுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கின்னு அந்த டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகிற எல்லா பாடமே படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துங்க, அது 6th வரும், 9th வரும், 11th வரும், அதோட வந்து இந்த எத்திக்ஸ் புக்கில் வரும் சார். அப்படி நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு பாடமாக இது டாபிக் எடுத்துக்கின்னு அந்த டாபிக் கவர் ஆகிற எல்லா பாடத்தையும் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து படித்து முடிக்கணும் சார் ஸ்கூல் புக்கில். ஓகே. இப்போ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஓல்டு ஹிஸ்ட்ரி, மிட் ஹிஸ்ட்ரி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அதை எப்படி படிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள் சார். ஹிஸ்ட்ரி வந்து நான் வந்து சமைச்சர் புக்கு தான் சார் நான் படித்தேன். ஹிஸ்ட்ரி வந்து எப்படி படிங்க, சில பேர் சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப போராக போகுது, லேகாக போகுதுன்னுவாங்க. நான் எப்படி படித்தேன்னா, ஹிஸ்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டெல்லி சுல்தான் எடுத்துங்க. நான் படிக்கும்பொழுது அந்த பாடத்தை அப்படியே நான் வந்து கதை மாதிரி நான் வந்து புரிஞ்சு படிப்பேன் சார். நான் வந்து படிச்சுட்டு நான் படிச்சுட்டு எனக்கு வந்து நான் வந்து தூங்கும்போது கூட நான் படித்த அந்த பாடம் அந்த கதாபாத்திரங்களில் எனக்கு அப்படியே கனவாக வரும் சார். எனக்கு அப்படி படித்ததால எனக்கு அது அப்படியே வந்து ஸ்டோர் ஆச்சு சார் எனக்கு. இப்போ ஜாகிரஃபி, சயின்ஸ் அதெல்லாம் 5 கேள்விகள் தான் இப்போ அசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் படிக்கும்போது ஜாகிரஃபிக்கும் சயின்ஸும் எப்படி படிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்து ஈஸி பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து என்னென்ன டாப்பிக்கில் வந்து கேள்வி இப்போ வந்து மார்க் கேட்கப்போகிற சொல்லிட்டு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அப்படி இருக்காது. நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஓவராக நாங்கள் வந்து டைம் எடுத்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து படிச்சுட்ருப்போம். நான் ஜாகிரஃபி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து 10th லெசன் சார். 10th இருக்கிற ஃபஸ்ட்லேருந்து ஒரு 5 லெசன் வரைக்கும் இது வந்து முக்கியமானது சார். அது படித்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் போகும் சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கலாக மார்க் கம்மி பண்ணி சயின்ஸ்லாம் மார்க் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ எப்படி படிக்கணும்னா சிலபஸில் எதுக்கு மார்க் அதிகமாக வந்து கொடுக்குறாங்களோ ஒன்ஸு நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த ஜாஸ்தியாக கேட்குற எல்லா மார்க்கு கேட்குற எல்லா டாப்பிக்கும் வந்து படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மார்க் கம்மியாக கேட்குற பகுதிக்கு போகலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, இப்போ ஒரு எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது டு எக்ஸாமுக்கு ஒரு பீரியட் இருக்கும், இடைப்பட்ட காலம் ஒரு 78 நாள் 80 டேஸ் அப்படி இருக்கும் இல்லையா. ஆமாம் சார். அந்த டேஸை எப்படி பயன்படுத்தணும் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ சில பேர் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்கு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டோம் நான் வந்து அப்புறம் படிச்சுப்பேன் எக்ஸாம் கெட்ட வட்டம் அப்புறம் படிச்சுப்போ சொல்லி பண்ணுற தப்பு அதுதான் சார். இப்போ ஒன்ஸு நீங்கள் வந்து இப்போ வந்து இது வந்து போட்டித் தேர்வு சார். இந்த போட்டித் தேர்வுக்குள் நீங்கள் ஒன்ஸு வரீங்களன்னா நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறதுனா நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே வரீங்க, ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடியே இதை பற்றின உங்களுக்கு வந்து புரிதல் வந்து இருக்கணும் சார். நான் வந்து இந்த வேலைக்கு தான் போகிறேன், நான் வந்து இந்த ஜாப் தான் நான் வாங்க போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரது உங்களுக்கு வந்து இது வந்து பெட்டராக இருக்கும் சார். டெஸ்ட்டு போடுறது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதனுடைய பயன்கள் என்ன, அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ரெண்டுமே சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ டெஸ்ட்டு வந்து நான் போன கோச்சிங் சென்டரில் வந்து ஒரு 15 டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க சார். அது வந்து எப்படின்னா ஒரு வந்து இப்போ எங்களுக்கு கிளாஸை வந்து நடத்துகிறாங்கன்னா அதில் இப்போ ஒரு 4 டாபிக் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா அந்த 4 டாபிக் வந்து கொஸ்டின் வந்து அந்த வீக்கெண்டில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் எப்படி இந்த மார்க் டெஸ்ட்டை நான் இப்போ எப்படி நான் இதை வந்து ஹேண்டில் பண்ணேன்னா ஒரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க் வந்து கம்மியாகும் சார். எதுலையுமே எனக்கு மார்க் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு எனக்கு மார்க் வந்து ஒரு 100க்கு வந்து கிராஸ் ஆகும் சார் எனக்கு. நான் இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட்டு நான் வந்து எப்படி நான் வந்து தயார்படுத்திப்பேன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸுமே நான் வீட்டுக்கு வந்து பார்ப்பேன் சார். இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நான் வந்து எதனால் மார்க் வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஸ்டின் பேப்பர் நான் பார்ப்பேன். எக்ஸாம்பிள் நான் எப்படி நான் வந்து தப்பு பண்ணியிருப்பேன்னா ஒரே கொஸ்டினுக்கு நான் வந்து டபுள் ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனா ஒன்று ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேன், அந்த கொஸ்டின் எனக்கு வந்து தெரியாது, அது ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து செகண்ட் போவேன். அப்போ என்ன ஆகுன்னா என்னை அறியாமல் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு போய்டும் சார் எனக்கு. அதனால் அப்படியே வந்து ஒரு 10 கொஸ்டினுக்கு வந்து இது வந்து ராங் ஆகிடும். அந்த 15 மார்க் டெஸ்ட்டுமே நான் பண்ண எல்லா மிஸ்டேக்குமே நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டு ஃபைனல் வந்து அந்த மெயின்ஸில் வந்து எனக்கு கரெக்டாக போடுறது வந்து சார் எனக்கு. எக்ஸாம் ஹால், அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே சார். இப்போ வந்து நம்ம எப்படி படித்தாலுமே எத்தனை வருஷம் படித்தாலுமே நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது வந்து அந்த 3 மணி நேரம் தான் சார். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எப்படி அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்ற போகிறது. இப்போ சில பேருக்கு வந்து கொஸ்டின் பார்த்த உடனே ஒரு 4 கொஸ்டின் பார்த்த உடனே வந்து சிம்பிளாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அறியாமையே வந்து அடுத்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து கொஸ்டின் சரியாக பார்க்காம அவங்க பாட்டு ஸ்பீடாக போட்டுகிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்படி போகிறதும் வந்து தப்பு தான். அதே மாதிரி சில பேர் வந்து ஒரு 4 கொஸ்டின் பார்த்த உடனே செம்ம டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்க மைண்டு அப்படியே வந்து லாக் ஆகிடும், அடுத்த கொஸ்டின் அவங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மனநிலை வந்து இருந்துச்சோ அதே மனநிலை வந்து உங்களுக்கு அந்த 200 கொஸ்டின் முடிக்கும் பொழுது அப்படியே இருக்கணும் சார் உங்களுக்கு. இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டினும் செக் பண்ணிவிட்டு எல்லா சீரியல் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி வந்து ரஃப் பேஜ் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு வந்து மறந்து போகிற ஃபார்முலாலாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு போய்டும், ஏன்னா மேக்ஸ் தான் சில பேருக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்கள் மேக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சில பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து முன்னாடி வந்து இது கொஸ்டின் இருக்கும், பேப்பரை வந்து திருப்பி பார்த்து போடுவாங்க. அது சில பேருக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்போவே அந்த கொஸ்டின் இருக்கா அங்கேயே வந்து பென்னில் வந்து இது கார்னரில் போட்டு பார்ப்பேன். அது வந்து நான் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு டைம் வந்து சேவ் சார். எனக்கு நீங்கள் என்ன ஆர்டரில் எழுதுவீங்க சார்? நான் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் போட்டுருவேன் சார். நான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து மேக்ஸை வந்து சால்வ் பண்ணி வச்சுட்டேன்னா ஸ்டார்டிங் வந்து தமிழ் போய்டும் சார். நான் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தெரிஞ்சுது, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கேள்வி தெரியுதா, அந்த 50 கேள்வி வந்து ஷேட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரியலையா நான் வந்து திங்க் பண்ண மாட்டேன் சார். நான் அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்க்கு போய்டுவேன் சார். நான் ஜிஎஸ்க்கு போய்ட்டு அதே மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது மட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன் சார். எனக்கு தெரியாதது வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது நான் வந்து பார்த்து கொஞ்சம் திங்க் பண்ணி போடுவேன் சார். நான் இப்போ தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் எப்படி எழுதிப்பீங்க சார்? ஓகே சார், இது வந்து நல்ல கேள்வி சார். எனக்கு ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சிக்குமே குரூப் 2 வந்து ஒரு 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த குரூப் 4க்கும் எனக்கு வந்து ஒரு 2 இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் சார். எனக்கு இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ச்சி அடையலை, எல்லாமே எனக்கு வந்து தோல்வி தான்.
நான் கண்ட இந்த எல்லா தோல்விகளுமே எனக்கு வந்து ஒரு புது பாடம் வந்து கற்றுக்கிட்டேன் சார் நான். அதனால் ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது ஜிஎஸ் வந்து பண்ணிங்க சார். ஜிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பி உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆன்சர் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ போடணுமா ஆப்ஷன் பி போடணுமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். அந்த டவுட்லாம் உங்களுக்கு வந்து எப்போ போகும்னா நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் வந்து எத்தனை டெஸ்ட் போடுறீங்களோ அப்போ நீங்கள் அத்தனை டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ்லாம் வந்து இருக்காது. இப்போ செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது. ஓகே சார். அது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன சார்? ஓகே சார். இப்போ நான் சொல்ல வர ஆலோசனை என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து சந்தேகப்படாதீங்க. நம்மளால் படிக்க முடியுமா, நம்ம இப்போ தான் நம்ம வந்து புதுசாக வந்திருக்கோம், நம்மளால் படிக்க முடியுமா, இத்தனை பேர் நம்ம கூட வந்து போட்டி போடுறாங்களே நம்மளால் முடியுமா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலே வந்து சந்தேகப்படாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு படிங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடத்தை படிக்கிறீங்களா, நம்ம படிக்கிற பாடத்தில் கொஸ்டின் வருமா வராதான்னு சொல்லிட்டு அந்த டவுட்டில் படிக்காதீங்க. நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் படிங்க. அந்த நம்பிக்கையில் படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். இப்போ நான் வந்து படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நான் வந்து தோல்வி மட்டும் தான் நான் பார்த்தேன். நான் மட்டும் என்னால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பின்வாங்கி போயிட்டு இருந்தேன்னா இந்த டைமுக்கு நான் வந்து கம்பெனிக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு மாதம் 10,000 5,000 நான் வந்து சம்பளம் வாங்கியிருக்க முடியும். எனக்கு இருந்த அந்த தோல்வியை வந்து நான் வந்து படிக்கலாம், எனக்கு வந்து அந்த தடைகள் எல்லாத்தையும் நான் வந்து படிக்கலாம் மாற்றிக்கிட்டு நான் அதை கடந்து வந்து இத்தனை வருஷம் நான் வந்து தாக்கு பிடிச்சி கன்சிஸ்டன்ஸாக படித்ததால தான் என்னால் இந்த லெவலுக்கு வந்து பாஸ் ஆக முடிஞ்சுது. அதே மாதிரி நீங்களும் இப்போ படிங்க. இப்போ முடியலையா, நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்தடுத்து வர எக்ஸாமில் உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். 2023 உங்களுடைய பொண்ணு, இப்போ 2025 உங்களுடைய பையன், 2 பேருமே அரசு பணிக்கு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததுமா ரெண்டு பேருடைய வெற்றியை நீங்கள் முதல்ல கேட்டப்போ எப்படி இருந்தது? அந்த டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆஃபீஸ் ஆண்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்துருப்பாங்கல்ல 2 பேருமே, அப்போ அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க ஆரம்பித்ததில் அவங்க எனக்கு இந்த படிப்பை பற்றிலாம் தெரியாது, எனக்கும் அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாது. அதனால் நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுன்ற ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆசைன்னு சொல்கிறத விட லட்சியம் தான். நான் வந்து அப்போத்துலேருந்து பசங்களை படிக்க வைக்கணுன்ற அந்த லட்சியத்தோடு தான் இருந்தேன். அது அந்த அளவுக்கு எங்கள் பசங்களும் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி படித்தாங்க. ரொம்ப ஏழ்மையானவங்க தான் நாங்கள், அந்த சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் படித்தாங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணோம் அவங்களுக்கு. இவங்க 2 பேரும் வந்து படிக்கிறத பார்க்கலாம். நான் அந்த டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டு அவங்க ஆர்டர் காப்பி வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு அளவில்லாத சந்தோஷம். சரி, நம்ம நினச்சதே சாதிச்சிட்டோம், நம்ம பிள்ளைங்களும் நம்ம கூட இருந்து நல்லா படிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம் எனக்கு. அதுக்கு முதல்ல நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இதில் இந்த பயணத்தில் அவர் வந்து நிறைய 5 வருஷம் அவருடைய பயணம் அப்படின்னு சொன்னார். நிறைய தோல்விகளை பார்த்துட்டு தான் இந்த வெற்றியை பெற்றிருக்காரு இல்லையா? இப்போ அந்த தோல்வி அடைஞ்சப்போலாம் நீங்கள் வந்து எப்படி ஆறுதல் படுத்துனீங்க அவங்க ரெண்டு பேரையுமே? நான் தோல்வி சந்திச்சிருக்கிறாரு. அவர் சோர்ந்து போகிற நேரத்தில் எனக்கும் அந்த கஷ்டமாக இருக்கும். நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், தோல்வி ஆகிட்டானே, ரொம்ப சோர்ந்து போயிட்டானே, அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சோகத்தை வந்து அவன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் விட மாட்டேன். பரவாயில்லப்பா, இது போனால் என்ன, அடுத்தது நீ படிக்கலாம், இது வந்து இந்த படிப்பு வந்து கடல் மாதிரி இருக்குது, நீ எப்படினாலும் படித்து வந்துடுவ, முதல்ல உன் மேலே நம்பிக்கை வை, நீ நிஜமாக நீ பாஸ் ஆகிடுவ, அடுத்த வருஷம் பாஸ் ஆகிடு, அப்புறம் பார்க்கலாம் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் படித்தார், பாஸ் ஆகிட்டார், வேலையும் வாங்கிட்டார். நீங்கள் இருக்கிறது ஒரு கிராமம் இல்லையா? அப்போ பொதுவாகவே கிராமத்தை பற்றின ஒரு அபிப்பிராயம் என்னவாக இருக்குது மக்களுக்கு? இல்லை பொதுவாக இருக்கிற அபிப்பிராயம் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நீங்கள் வந்து பொண்ணை படிக்க வச்சு அதுக்கப்புறமாக அவங்கள வேலைக்கு அனுப்பணும், அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க வைக்கணும், அதுக்கப்புறமா அவங்க ஒர்க் போகணும் அப்படின்னு நினைக்க வச்சதுக்கான காரணம் என்னங்க? பொம்பளை பசங்களாம் எதுக்கு படிக்க வைக்கிற, அவங்க ஒரு 12வது வரைக்கும் படித்தாங்களா, அதோட அவங்கள எங்கேயாவது நல்லவங்கக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில், ரொம்ப கஷ்டம். அதனால் என் பிள்ளைங்கள வந்து நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்கள படிக்க வச்சு கல்யாணம்லாம் வந்து அப்புறம்தான். முதல்ல அவங்க வந்து நான் தன்னம்பிக்கையாக நிற்கணுன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்.
எனக்கு வந்து அவ்வளோ மரியாதை எங்கள் சொந்தக்காரு பங்காளிங்கெல்லாம் அவ்வளோ மரியாதைலாம் எனக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன்ட்டு என்னை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க. அதனால் என் பிள்ளைங்கள படிக்க வச்சேன். இப்போ வந்து என் பிள்ளைங்க வேலைக்கு வாங்கிட்ட பிறகு இப்போ வந்து முன்னாடி என்னை தான் கூப்பிட்றாங்க. எப்படி படிக்க வச்ச, பரவாயில்லையே அப்போல்லாம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, பணம்னா என்ன தெரியுமா, 1 லட்சம்னா பார்த்துக்கிறியா அப்படின்னு என்னை கேலி பண்ணுவாங்க. இப்போ யாருமே சொல்ல முடியாதுல்ல, என்ன சொன்ன மாதிரி என் பிள்ளைங்கள யாருமே சொல்ல முடியாதுல்ல. என் பிள்ளைங்க படித்து இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே.